தலைப்புச் செய்திகள். தமிழக வீரர் வீராங்கனைகள் ஒலிம்பிக் பதக்கம் வெல்ல செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கேரளாவிலும் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் என அறிவித்தார் அம்மாநில முதல்வர். பள்ளி சிறுவன் நண்பர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள செய்தி மனதை பதைபதைக்க வைக்கிறது என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர் பதவிக்கு 100 கோடி ரூபாய் பேரம் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அதிமுக என்ற இரு துருவ கட்சிகளின் அரசியல் முடிவுக்கு வந்துள்ளது என முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 24ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விரிவான செய்திகள். தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இன்று காலை சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் ஆய்வு மேற்கொண்டு வீரர் வீராங்கனைகளுடன் கலந்துரையாடி அவர்களின் தேவைகளை கேட்டறிந்தார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளையாட்டுத்துறை அமைச்சர் என்பதை விட அடிப்படையில் இந்த நேரு ஸ்டேடியத்தில் உள்ள விளையாட்டு விடுதியில் விளையாட்டு வீரராக இருந்தவன் நான், அதனால் இதுதான் என்னுடைய வீடு என்றார். மேலும் கல்வித்துறை எந்த அளவுக்கு முக்கியமோ விளையாட்டுத்துறையும் அதுக்கு சரிசமமாக பார்க்கப்படணும் என தெரிவித்த அவர், நமது வீரர்கள் பள்ளி மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தான் கவனம் செலுத்துகிறோம். கண்டிப்பாக 8 வயதில் இருந்தே ஒலிம்பிக் பதக்கம் வெல்லக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும். முதல்வரிடம் கலந்துரையாடிவிட்டு அடுத்த கட்ட வேலைகளை வேகமாக முன்னெடுப்போம் எனவும் தெரிவித்தார். கேரளத்தில் வி.டி. சதீஷன் முதல்வராக மே 18ஆம் தேதியான இன்று காலை பதவியேற்றுக் கொண்டார். மேலும் காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்ற பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். இதையடுத்து கேரள மாநில தலைமை செயலகத்திற்கு சென்ற முதல்வர் வி.டி. சதீஷன் தனது அலுவலக பணிகளை தொடங்கினார். இந்த நிலையில் முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே சில முக்கிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதில் கேரளா முழுவதும் பணிபுரியும் பெண்களின் நிதி சுமையை குறைக்கும் நோக்கில் ஜூன் 15 முதல் அரசு பஸ்களில் இலவசமாக பயணம் செய்யலாம். பள்ளி சமையல்காரர்கள் மற்றும் மழலையர் பள்ளி ஆசிரியர்களுக்கும் கூடுதலாக ரூபாய் 1000 சம்பளம் உயர்வு வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதாவது: கோவை இருகூர் அருகே 13 வயதே ஆன பள்ளி சிறுவன் நண்பர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள செய்தி மனதை பதைபதைக்க வைக்கிறது. பெற்றோர்கள் நம் பிள்ளைகளை தொடர்ந்து கவனிக்க வேண்டும். குழந்தைகள் எதை பார்க்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என கண்காணித்து அவர்களிடம் ஏற்படும் உளவியல் மாற்றங்களை அறிந்து நாம் தான் நல்வழிப்படுத்த வேண்டும். பள்ளியில் மாணவர்களுடன் அதிக நேரம் செலவிடும் ஆசிரியர் பெருமக்களும் அவர்களிடம் கல்வியறிவோடு பொறுமையும் அன்பையும் மனதில் விதைக்க வேண்டும் என்பதையே இந்த கொடிய நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. நம் மாநிலத்தின் வருங்காலமே குழந்தைகள்தான். அவர்களை பொறுப்புடன் வளர்த்தெடுப்பது நம் அனைவரின் சமூக கடமை எனவும் பதிவிட்டுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரியில் முதல்வர் 2 அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர். இன்னும் 3 அமைச்சர் சபாநாயகர், துணை சபாநாயகர் பதவியேற்க வேண்டும். இதில் இழுபறி நீடிக்கிறது. பொதுவெளியில் அமைச்சர் பதவிக்கு பேரம் பேசப்படுவதாக தகவல்கள் வருகின்றன. ஒரு அமைச்சர் பதவிக்கு ரூபாய் 50 கோடியில் இருந்து ரூபாய் 100 கோடிக்கும் பேரம் பேசப்படுகிறது. இன்னும் தாமதமானால் ரூபாய் 150 கோடியாகும். அமைச்சரவை அமைக்கும் முன்பாகவே ஊழல் இருந்தால் இந்த ஆட்சி எப்படி இருக்கும் எனவும் கேள்வி எழுப்பினார். சட்டசபை தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 19,128 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளர் மாதர் பக்ருதீனிடம் தோல்வியடைந்தார். தேர்தலில் அடைந்த தோல்வி காரணமாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தற்போது பொது வாழ்க்கையில் இருந்து சில நாட்களுக்கு விலகி ஓய்வு எடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். மேலும் அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தாவேகாவின் வெற்றியை சீரியஸ் மாற்றம் என்று கூறியிருக்கும் அவர், திமுக அதிமுக என்ற இருதுருவ கட்சிகளின் அரசியல் முடிவுக்கு வந்துள்ளது. புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளது. தாவேகாவை நான் குறைத்து மதிப்பிட்டு விட்டேன் என்றும் கூறியுள்ளார். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மே 19ஆம் தேதியான செவ்வாய்க்கிழமை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.